பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில இந்த சம்பவம் குறித்த அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இன்று மாலை சென்னை பெரம்பூர்ல உள்ள அவரது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டிட்டு தப்பி ஓடிருக்காங்க. இந்த திடீர் தாக்குதல்ல படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆம்ஸ்ட்ராங் மீட்கப்பட்டு சென்னை கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரோட உடல் உடற்குறாய்வுக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. மருத்துவமனைக்கு வந்த இயக்குனர் ப. ரஞ்சித் ஆம்ஸ்ட்ராங் உடலை பார்த்து கதறி அழுத காட்சிகள் அனைவருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த படுகொலை சம்பவத்திற்கு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. பாஜக, திமுக ஓட்டில் இருக்க விசிக உட்பட பல கட்சிகள் இதற்கு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாழும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி மற்றும் அவரது தொண்டர்கள், மறைந்த அன்னாரது குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதோடு சேர்த்து சட்டம் ஒழுங்கை என்னன்னு சொல்றது, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் உள்ளவர் படுகொலை செய்யப்படுறார் அப்படின்னா இதற்கு மேல திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கை என்னன்னு சொல்றது, கொலை செய்வதற்கான தைரியம் குற்றவாளிகளுக்கு எப்படி வருது, காவல்துறை, அரசு, சட்டம் என எதன் மீதும் அச்சமற்ற நிலையில தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறும் அளவிற்கு அவ்வளவு நிலைக்கு சட்டம் ஒழுங்கை தள்ளிய திமுக முதலமைச்சருக்கு எனது கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய மர்ம கும்பலை தேடிட்டு வர்றாங்க. சம்பவ இடத்துல கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை சேகரித்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. மேலும் பெரம்பூர், செம்பியம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியிலையும் வாகன சோதனைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் கண்டெடுத்திருக்காங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக பல முக்கிய அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகிருக்கு. அதாவது உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் போல மர்ம நபர்கள் இந்த கொலையை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவத்தில் மொத்தம் 6 பேர் வரை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு. குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர வேட்டையில ஈடுபட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.